தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். கணித வகுப்பு. இன்று நீண்ட நேரத்திற்கு அவர் இன்றைய வகுப்பினை எடுக்க இருக்கின்றார். அனைவரும் கவனமாக கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சுரேஷ். ஓகேங்க சார். ஓகே, குட் ஈவினிங். இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 800 அப்ளிகேஷன்ஸ் பக்கம் ரிசீவ் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் கவுண்ட் இல்லை, ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன். கேட்டகரி பி தான் அதிகமாக இருக்குது, அரௌண்டு 2500 ப்ளஸ்ஸு. அதே மாதிரி சிஇயும் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஜிடிஎஸும். அது கம்மியாக தான் இருக்குது. சிஇயில் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்ளிகேஷன். வேகன்சி இன்னும் எல்ஐஜி எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரேஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. கேட்டகரி ஏ ஆகட்டும் பி ஆகட்டும். பியில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. மார்க்ஸ் தான் மெயினு. நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா இது ஒரு இதுக்கப்புறம் இவ்வளோ வேக்கன்சி வருமாங்கிறது டவுட் தான். எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா பக்கம் பிஏ வேக்கன்சி ஃபில் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்தது எல்ஐஜி சப்சிக்வெண்ட் எல்ஐஜி லிஸ்ட் வர்றப்ப தான் இது எல்லாமே மாறும். ஸோ அதனால் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் வந்து யூனிட்டரி மெத்தடுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூனிட்டரி மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? Unitary methods is a method which you find a value of a unit and then a value of a required number of units. ஓகேங்களா? அதாவது யூனிட்டரி மெத்தட்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ஆப்பிள்ஸ் 100 rupeesனா ஒரு ஆப்பிள் எவ்வளோ? ஓகேங்களா? 10 ஆப்பிள்ஸ் 100 rupeesனா ஒரு ஆப்பிள் 10 ரூபா. அப்போ 6 ஆப்பிள் எவ்வளோ? 60 ரூபா. அந்த மாதிரி. இதுதான் யூனிட்டரி மெத்தட். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு யூனிட்டரி மெத்தட்னா இது மாதிரி சிம்பிளாக வராது. யூனிட்டரி மெத்தடுங்கிறது இதுதான், சிங்கிள் வேலையை கண்டுபிடிக்கிறது. அதில் நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, இந்த இதுலையெல்லாம் கலந்து வர சம்ஸ் யூனிட்டரி மெத்தட். ஆனால் யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். ஓகேங்களா? அதாவது காஸ்ட் ஆஃப் மெனியிலிருந்து காஸ்ட் ஆஃப் சிங்கிள் ஒன்று, இல்லை காஸ்ட் ஆஃப் ஒன்னுலேருந்து காஸ்ட் ஆஃப் மெனி, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. காஸ்ட் ஆஃப் மெனின்னு என்னென்னா, நிறைய கொடுத்துருக்கு. ஒரு 100 ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? 100 ஆப்பிள்ஸ் 10,000 அந்த மாதிரி கொடுக்கறது மெனி வேல்யூ கொடுக்குறது. அதிலிருந்து சிங்கிள் ஒன்னை கண்டுபிடிக்கணும். ஓகே, சிங்கிள் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 100 ஆப்பிள்ஸ் 10 ஆப்பிள்ஸ் 100 rupees அப்படின்னு வச்சுக்கோங்க. அது காஸ்ட் ஆஃப் மெனி. அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஒன்னை கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் மெனிலிருந்து காஸ்ட் ஆஃப் ஒன்று. காஸ்ட்னா என்னன்னா வேல்யூ தான். ஓகேங்களா? மெனி வேல்யூஸ் கொடுத்து சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் டிவைட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ஒன் கொடுத்துட்டு காஸ்ட் ஆஃப் மெனி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ஆப்போசிட் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போன இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 ஆப்பிள்ஸ் 100 rupees அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் மெனி. ஓகேங்களா? இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன்னுக்கு என்ன பண்ணோம்? 100 divided by 10ன்னு போட்டோம். அப்போ என்ன கிடைச்சது நம்மளுக்கு? காஸ்ட் ஆஃப் ஒன் கிடைச்சிருச்சு. சிங்கிள் ஆப்பிளோட ரேட் தெரிஞ்சிச்சு. அப்போ 10 rupees. அதிலிருந்து இப்போ 6 ஆப்பிள்ஸ்னா என்ன பண்ணோம்? காஸ்ட் ஆஃப் 1 into 6. அப்போ 10 into 6 = 60. ஓகேங்களா? அப்போ காஸ்ட் ஆஃப் மெனியிலிருந்து காஸ்ட் ஆஃப் ஒன் கண்டுபிடிக்கணும்னா டிவைட் பண்ணோம். காஸ்ட் ஆஃப் ஒன்னிலிருந்து காஸ்ட் ஆஃப் மெனின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே இந்த சம்மில் a car runs 150 kilometers and 15 liters of fuel அப்படின்னு என்ன பண்ணுறோம்? ஒரு 150 kilometers போகிறதுக்கு 50 liters பெட்ரோல் வேணும்னா 150 divided by 15. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 10 அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் காஸ்ட் ஆஃப் மெனியிலிருந்து காஸ்ட் ஆஃப் ஒன்னுக்கு டிவைட் பண்ணிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் ஒன்னிலிருந்து காஸ்ட் ஆஃப் மெனி கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அது அப்படியே தான். 10 ஆப்பிள்ஸ் 100னா என்ன பண்ணோம்? ஒரு ஆப்பிளுக்கு அடுத்தது 6 ஆப்பிள்ஸ் ரேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ மல்டிப்ளை, சிங்கிள் வேல்யூனால மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த மெயின் பேசிக் இதுதான். டிவைட் பண்ணணுமா இல்லை மல்டிபிள் பண்ணணுமா அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ சிம்பிளான சம்ஸ். Karan goes to a stationery shop to buy some notebooks. The shopkeeper informs him that
2 notebooks would cost 90 rupees. Can you find the cost of 5 notebooks கேட்குறாங்க. அதாவது ஒரு கடைக்கு போகிறான், ஷாப்கீப்பர் கிட்ட கேட்குறான், அவன் 2 நோட்டு 90 ரூபான்னு சொல்கிறான். அப்போ 5 நோட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? அப்போ நீங்கள் டைரெக்டாகவே 2 நோட்டு 90 ரூபானா ஒரு நோட்டு 45 ரூபா. அப்போ 5 நோட்டு 5 × 45 அவ்வளோதான். 5 × 45 = 225 rupees. சரிங்களா? இதெல்லாம் சிம்பிளான சம்ஸ். இது யூனிட்டரி மெத்தடுங்கிறது இதுதான். ஓகேவா? ஓகே. Priya can type 540 words in an half an hour. How many words she will able to type in 20 minutes with same efficiencyங்கிற. ஓகேவா? பிரியாங்கிறவங்க வந்து 540 words half an hourல டைப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? half an hourனா 30 minutes. How many words she able to type in 20 minutes with same efficiencyனா, இப்போ 30 minutesல 540 words அப்படின்னா நீங்க 540 divided by 30 போடலாம். இல்லை 1 hour கண்டுபிடிச்சிங்கன்னா 540க்கு 1 hourனா 1080. அப்போ 10 minutesக்கு 180 words, 20 minutesக்கு 360 words. ஓகேங்களா? இல்லைன்னா இதுவே 540 divided by 30 போடலாம். 30 போட்டிங்கன்னா 180 words வந்துடும். ஓகேங்களா? அப்போ அது வந்து பெர் மினிட்டு. ஓகேங்களா? அப்போ 10 minutesக்கு 180 words, அப்போ 20 minutesக்கு 360 words அப்படியும் போடலாம். ஓகேங்களா? இப்போ half an hourங்கிறது 30 minutes, 20 minutes கேட்கறதுனால கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? காஸ்ட் ஆஃப் மெனியிலிருந்து காஸ்ட் ஆஃப் சிங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் காஸ்ட் ஆஃப் சிங்கிள் இருந்து மல்டிபிள் இது கண்டுபிடிக்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, காஸ்ட் ஆஃப் மெனி பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இதெல்லாம் சிம்பிள் சம்ஸு. இந்த காஸ்ட் ஆஃப் 10 நோட்புக்ஸ் வந்து 300 rupees. சரி, காஸ்ட் ஆஃப் 10 notebooks வந்து 300 rupees. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் ₹420 அப்படிங்கிறான். சரியா? ஒரு புக்கு வந்து சரி 10 books வந்து 300 rupees. ஓகேவா? 420 rupeesக்கு எவ்வளோ புக் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒரு நோட் புக்கோட ரேட் என்ன? 300 divided by 10. ஓகேங்களா? 300 divided by 10ன்னா எவ்வளோ வரும்? 30 rupees வரும். ஓகேவா? 30 rupees. அப்போ 420க்குன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 420 divided by 30 போட்டுருணும். அவ்வளோதான். சரியா? 420 divided by 30 அப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா 14 books ஓட ரேட்டு போட்டுடலாம். சரிங்களா? இதே 5 books அப்படின்னு கேட்டாங்கன்னா 150 rupees. ஓகேவா? எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ 10 notebooks வந்து 300 rupeesன்னு சொல்கிறோம். அப்போ 300 divided by 10 = 30. ஒரு நோட்டு வந்து 1 நோட்டு வந்து 30. அப்போ 420 rupeesக்கு எவ்வளோ வாங்க கேட்குறான். அப்போ 420 divided by 30. அப்போ 14 notes, 14 notebooks வந்து வாங்கலாம். சரியா? இதுவே வந்து 5 notebooks ஆர் 50 notebooks எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 15 × 30 = 450 rupees. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுமா மல்டிப்ளை பண்ணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, இப்போ 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கன்சியூம் a stock of food in 2 months. ஓகேங்களா? 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேங்களா 2 monthsக்கு, அதாவது 60 daysக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மூட்டை அரிசி இருக்குன்னா 2 மூட்டை அரிசி போதும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா?
In how many days the same stock of food will last for 27 student? How many days same stock na அதே ரெண்டு மூட்டை அரிசி அது மாதிரி வச்சுக்கலாம் for 27 students. சரிங்களா? இதுதான். இப்போ என்ன பண்ணணும், 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2 monthsக்கு தேவையான இது இருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ, அதாவது கேஜியோ இல்லை எந்த டேட்டாவும் கொடுக்கல. சரிங்களா? இது வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் போடுவோம் இல்லையா, 100 rupeesக்கு 10 rupeesனா எவ்வளோ, ஓகேங்களா? 100% போடுவோம் இல்லையா, இப்போ 80%னா நம்ம 100 கால்குலேட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த சம் மாதிரி இந்த சம் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மூட்டை அரிசி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 மூட்டை அரிசி வந்து 2 மாசத்துக்கு யூஸ் ஆகுது. சரியா? அப்ப இங்க வந்து 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நாள்? கண்டிப்பா அதிகமான டேஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸே வந்து 2 மாசம் வச்சுக்கிறாங்கன்னா இப்போ 27 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அதை விட அதிக டேஸ் வரும். ஓகேவா? இது சிம்பிளா அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போட்டுறணும். ஓகேவா? ரேஷியோல போடுவோம் இல்லையா, 45க்கு 60 டேஸ்னா, சரிங்களா, 27க்கு எக்ஸ். ஓகேவா? இப்போ 45 டிவைடட் பை 60 இன்ட்டு 27 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் டைரக்டா போடுறது. சரிங்களா? 45 டேஸ்க்கு 60னா 27 டேஸ்க்கு எவ்வளோ? அப்போ 100 டேஸ்க்கு வரும். சரிங்களா? இது யூனிட்டரி மெத்தட் சம் கிடையாது. பட் ஆனால் லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தான். யூனிட்டரி மெத்தடு கீழே தான் இது கேட்குற மாதிரி கேட்டிருந்தான். சரிங்களா? இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் யூனிட்டரி மெத்தட் சம் பூரா இந்த மாதிரி சால்வ் பண்ற மாதிரி தான் வரும். சரிங்களா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு. பட் ஆனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே சம் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளோ தான் யூனிட்டரி மெத்தட் ரொம்ப சிம்பிளா கேட்டிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்த சம். A car running with uniform speed covers a distance of 96 kilometers in 3 hours. How much distance will the car cover in 5 hours running with the same speed? சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து சிம்பிளா போறது. ஓகேவா? ஒரு கார் 3 ஹவர்ஸ்ல 96 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ 1 ஹவருக்கு எவ்வளவு போகும்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? அப்ப 96 டிவைடட் பை 3 இப்போ 32 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா? அப்ப இன் 5 ஹவர்ஸ் அப்படின்னா 5 into 32. இதுல என்ன கேட்பாங்கன்னா 96 கிலோமீட்டர் இன் 2.5 hours ஆர் வந்து 96 கிலோமீட்டர் இன் 2 hours 20 minutes அந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? 96 கிலோமீட்டர் இன் 2 hours 20 minutes. How much distance it will cover in 5 hours 30 minutes அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா? கார் ரன்னிங் வந்து 96 கிலோமீட்டர் இன் 2 hours 20 minutes கேட்கலாம். ஓகேவா? அப்போ 2 hours 20 minutes நீங்க ஹவரா கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அதே மாதிரி 5 hours 30 minutes தான் அதையும் ஹவரா கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேவா? ஒன் ஹவர்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் 60 minutes. ஓகேங்களா? 1 minute 60 seconds. 1 ஹவருக்கு செகண்ட்ஸ். இவ்வளவுதான் பேசிக். ஓகேங்களா? இப்ப 1 hour 30 minutes அப்படின்னா 1 ஹவர்னா 60 minutes plus 30 minutes equal to 90 minutes. சரிங்களா? இதே ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னா 1 hour 30 minutes ஹவரா கன்வெர்ட் பண்ணணும்னா
1 hour அப்படியே வச்சுக்கணும். 30ல எவ்வளோ hour? 30. அப்ப 1/3 equal to 1 1/2. சரியா? 1.5 hours. இதே ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணா, இதுவே சம்ல சால்வ் பண்றதுக்கு 3/2 hours. ஓகேவா? இந்த கண்டிப்பா தெரியணும். ஹவரும் மினிட்ஸ் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு கம்பல்சரியே தெரியணும். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஹவரை மினிட்ஸை கன்வெர்ட் பண்றது கம்பல்சரியே தெரியணும். ஓகேங்களா? இதுவே 2 hours 45 minutes அப்படின்னா 245/60. அப்ப 2/3/4 equal to 11/4 hours. சரிங்களா? இதுவே 3 hours 40 minutes அப்படின்னா 340/60 equal to 3/2/3 equal to 11/3 hours. இது கம்பல்சரியா கன்வெர்ட் பண்றது தெரியணும். சரிங்களா? இதுவே அப்படியே ரிவர்ஸ்ல கேட்கறான். 11/3/hours அப்படின்னு கேட்கறான். சரிங்களா? அப்ப எப்படி போடணும்? அப்படியே ரிவர்ஸ்ல போடணும். சரியா? 1 ஹவருக்கு வந்து எவ்வளோ? 1 ஹவருக்கு 60 minutes. அப்ப 60 minutesக்கு போட்டோம்னா இது வந்துடும். எவ்வளோ மினிட்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? இப்ப 11/3 into 60. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணணும் 60ஆல. அப்ப 660 divided by 3 வரும். ஓகேங்களா? அப்ப 220 minutes. 220 minutesங்கிறது எவ்வளோ? 3 ஹவர்ஸ்னா 180 minutes ஆச்சு. ஓகேவா? பிளஸ் 40 minutes. 3 hour 40 minutes. அப்படியே ரிவர்ஸ்ல. புரியுதுங்களா? 3 hour 40 minutesனா 11/3 மாதிரி. 11/3னா எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அப்படியே 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 220 minutesன்னு வருதா? 220 minutesனா எவ்வளோ? ஒரு 1 ஹவருக்கு 60. அப்ப 180. அப்போ 180 போச்சுன்னா பேலன்ஸ் 40 minutes இருக்கும். அப்ப 3 hours 40 minutes. இந்த சம் கம்பல்சரியா தெரியணும். ஓகேவா? இதுவே 1 hour, சரிங்களா, 30 minutes 30 seconds அப்படி கொடுத்தாங்கன்னா இதையும் ஹவரா கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரிங்களா? அப்ப 1 hour 30 minutes. ஓகேவா? அடுத்தது செகண்ட்ஸ் மினிட்டா கன்வெர்ட் பண்ணோம்னா 30/60. ஓகேங்களா? அப்ப 1 hour 30 1/3 minutes. ஓகேவா? சரி, 1/2. அப்ப 1 hour 2 minutes. இதை மறுபடியும் இதே மாதிரி மேல ஸ்டெப்ஸ் மாதிரியே நம்ம ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். டிவைடட் பை 60 போடணும். ஓகேவா? அப்ப 1 hour 61 divided by 2 into 60. அப்ப என்ன ஆகும்? 120 ஆயிரும். அப்ப இங்கேயே ஹவரா மாறி. ஓகேங்களா? இதே மாதிரி போட்டே போக வேண்டியது. மேக்ஸிமம் இந்த அளவுக்கு செகண்ட்ஸ் அளவுக்கு வராது. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவர்னா
எல்லாத்துக்கும் இது பேசிக் தெரியும். எப்படி பண்ண ரிவர்ஸா பண்றது, ஹவர்ஸ் கொடுத்தா மினிட்ஸை கன்வெர்ட் தெரியணும், மினிட்ஸ் கொடுத்தா ஹவரை கன்வெர்ட் பண்ண தெரியணும், ஈவன் செகண்ட்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா? காஸ்ட் ஆஃப் பென் இஸ் 96னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 16 பென்ஸ். அப்படி கொடுத்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் 24 பென்ஸ் இஸ் 96னா 96 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 4 வரும். அப்போ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 16 பண்ணால் 4 × 16, அப்போ ஆன்சர் வந்து 64. சரிங்களா? அடுத்து காஸ்ட் ஆஃப் 8 டஜன்ஸ் பனானா இஸ் 180னா ஹவு மச் பனானாஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஃபார் ₹30. சரிங்களா? இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல போட்டாலும் போடலாம், நீங்க சிம்பிளா கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஓகேவா? இன்டீரியர் மெத்தட்ல சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்கும். காஸ்ட் ஆஃப் டாய்ஸ் வந்து 7 டாய்ஸ் வந்து 294னா 2 டாயோட ரேட் என்ன? ஓகேங்களா? மை கேன் வாக் 128 கிலோமீட்டர் இன் 16 ஹவர்ஸ்னா ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஷி வாக் இன் 3 ஹவர்ஸ்? இந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நான் குரூப்ல போடுறேன் இந்த சம்ஸ் எல்லாமே. சரிங்களா? இன்டீரியர்ல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் டஃப்பாலாம் இருக்காது. சரிங்களா? எல்லாமே சிங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி தான். சிலது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்ததுல நம்மளது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நம்மனா பார்க்கல, பாட்டமா? இல்ல சார். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சரிங்களா? டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸு, டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம். ஓகேங்களா? இந்த 3 தான் தெரிஞ்சுக்கணும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ டிஸ்டன்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். டிஸ்டன்ஸ்னா என்ன? தூரம். ஓகேவா? டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து கிலோமீட்டர்லயும் இருக்கும். சரிங்களா? இல்ல மீட்டர், கிலோமீட்டர் ஆர் மீட்டர். சரிங்களா? இப்போ ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். இது வந்து ஒரு பேசிக். இது சரிங்களா? ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். டிஸ்டன்ஸா கிலோமீட்டர்லயும் சொல்லலாம், மீட்டர்லயும் சொல்லுவாங்க. ஓகே. ஸ்பீடு வந்து ஹவரு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, இதுல எதுல வேணாலும் சொல்லலாம். மேக்ஸிமம் ஹவர்லயும் செகண்ட்ஸ்லயும் தான் இருக்கு. ஹவர்ல கொடுத்தா செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணி தெரியணும், செகண்ட்ல கொடுத்தா ஹவர்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும். சரி, டைமுக்கு. ஓகேவா? இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரா இருந்தா டைம் வந்து ஹவர்ல தான் சொல்லணும். சரிங்களா? ஸ்பீடுக்கு சொல்றேன். ஸ்பீடுக்கு வந்து கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கேபிஹெச்னு எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? இல்லைன்னா கிலோமீட்டர் பெர் கேஎம்ஆர்ஹெச், இது ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஸ்பீடுக்கு வந்து இல்லைன்னா மீட்டர் பெர் செகண்ட், இல்லை எம்பிஎஸ்ன்னு நோட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எம்/எஸ் யூனிட். ஓகேங்களா? டிஸ்டன்ஸோட யூனிட் கிலோமீட்டரா இருந்தே டைம் வந்து ஹவர்ல இருந்தா நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ல அதை நோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே சேம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா டைம் வந்து செகண்ட்ஸ்ல வரும், ஸ்பீடோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா?
இது தெரிஞ்சா போதும். நமக்கு இதுல என்னென்ன தெரியணும்னா, ஹவரை மினிட்ஸா கன்வெர்ட் பண்ண தெரியணும், ஹவரை செகண்டா கன்வெர்ட் பண்ண தெரியணும். அது கம்பல்சரியா தெரியணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 ஹவர்னா எவ்வளோ, 1 மினிட்னா எவ்வளோ, 1 செகண்ட்னா எவ்வளோ தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி கிலோமீட்டரை கொடுத்தா மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும், மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருந்தா கிலோமீட்டர் பர் ஹவர்ல கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது ஒரு பேசிக் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. சரிங்களா? ஃபார்முலா வந்து என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். சரிங்களா? நீங்க ஞாபகம் சிம்பிளா வச்சுக்கோன்னா டிஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்பி போலீஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டிஎஸ்டி, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் மல்டிப்ளை டைம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டுனா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஒரே ஃபார்முலா தான், நம்ம என்ன டேட்டா கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 3: டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைமு. அதனோட யூனிட் என்ன, யூனிட் கன்வர்ஷன் தெரியணும், ஃபார்முலா இது தெரிஞ்சதுன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சம். அவ்வளோதான், ஈஸி. சரிங்களா? ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைமு, டிஸ்டன்ஸ் ஸ்பீட் பை டைமு, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதுதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? யூனிட் வந்து டைம்னா செகண்ட்ஸு, அதை எஸ்ன்னு மீன் பண்ணுவோம், மினிட்ஸ்னா எம்ஐஎன், ஹவர்ஸ்னா ஹெச்ஆர், டிஸ்டன்ஸ்னா மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ், ஃபீட் வந்து நம்மளுக்கு கேட்கறதுல. ஓகேவா? மைல்ஸ் ஃபீட்டும் நம்மளுக்கு வர்றது. நம்ம மெயினாக மீட்டரும் கிலோமீட்டர். ஸ்பீடுனா மீட்டர் பர் செகண்ட், கிலோமீட்டர் பர் ஹவர், இந்த யூனிட். ஓகேங்களா? இது கன்வர்ஷன். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கேட்டாலும் நம்ம கன்வெர்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கம்பல்சரியே தெரியணும். ஓகேவா? கன்வெர்ட் ஃப்ரம் கிலோமீட்டர் ஹவர் டு மீட்டர் பர் செகண்ட்னா மல்டிப்ளை பை 5/18. ஓகேங்களா? ஒரு கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க, அதை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா 45 மல்டிப்ளை 5/18 மல்டிப்ளை பண்ணா ஓகேங்களா மீட்டர் பர் செகண்ட் வந்துடும். இந்த 5/18 எப்படி வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? அப்போ ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளோ? 1000 மீட்டர்ஸ். கரெக்டா? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ மீட்டருக்கு 1000 கிலோமீட்டரு. சரிங்களா? செகண்ட் 1 ஹவருக்கு இங்கே வருங்க, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர்னா 1000. அதே மாதிரி 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்னா 3600 செகண்ட்ஸ். கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 5/18 வரும். அவ்வளோதான். இந்த 1000 டிவைடட் பை 3600 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5/18 வரும். இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? அதைத்தான் 5/18. அதனால நம்ம ஞாபகம் இப்படி வச்சுட்டீங்கனாலும் சரி, 1000/360 வச்சுட்டாலும் சரி, இல்லை 5/18 ஞாபகம் வச்சுட்டீங்கனாலும் சரி. ஓகேவா? 5/18. இதுவே வந்து அப்படியே ரிவர்ஸ், மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்படியே ரிவர்ஸ் 18/5. அவ்வளவுதான். 5/18 வந்து கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? 18/5 வந்து மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்றது. தென் வந்து 1 யார்டுனா 3 ஃபீட்டு, ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டரு, மைல் எவ்வளோனா 0.6214 மைல்ஸ். 1 மைல் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர். அடுத்து 1 ஹவர் 60 மினிட்ஸ் 3600 செகண்ட்ஸ். 1 மைல் ஈக்குவல் டு 1760 யார்ட்ஸ். ஒரு மைல்னா 1760 யார்ட்ஸ், இல்லைன்னா 1760 இன்ட்டு 3 ஃபீட்ஸ். 1 யார்டு ஈக்குவல் டு 3 ஃபீட்ஸ். ஓகேங்களா? அப்போ ஒரு மைலுங்கிறது 1760 யார்ட்ஸ். 1 மைல்னா 5280, அதாவது 1760 இன்ட்டு 3. ஓகேங்களா? இதுல நீங்க மைல்ஸ் யார்ட்ஸ் தெரிஞ்சுக்க தேவையில்லை. சப்போஸ் ஸ்டஃபா ஏதாவது கேட்டு கன்வர்ஷன் கேட்டால் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன்.
இதுதான் மெயினா வந்து 5/80 18/5 அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப ஒரு கொஸ்டின், வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்டு பை பஸ் மூவிங் 72 கிலோமீட்டர் பர் ஹவர்? அப்ப இல்ல டேட்டா எது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியணும். அப்ப கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருந்தா அது கண்டிப்பா ஸ்பீடு தான். அப்ப 72 kmph. ஓகே. அடுத்தது டைம் வந்து என்ன? 30 செகண்ட்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும்னு கேட்கறான். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும், ஸ்பீடு மல்டிப்ளை டைம். இது தெரியும். சரியா? இப்போ ஸ்பீடு எவ்வளவு கொடுத்துருக்கான்? 72 கிலோமீட்டர் கொடுத்துருக்கான். மல்டிப்ளை 30. இப்படி போடலாமா? போடக்கூடாது. ஏன்? ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், டைம் வந்து ஹவர்ஸ்ல இருக்கணும். கரெக்டா? ஸ்பீடு வந்து கிலோமீட்டர்ல இருந்தா டைம் வந்து ஹவர்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா டைமை வந்து நீங்க வந்து ஹவரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆன்சர்ல எப்படி இருக்கோ அது மாதிரி. ஆன்சர்ல வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 72 இன் மல்டிப்ளை. ஓகேங்களா? எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 5/80 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 5/80 மல்டிப்ளை பண்ணா 420. அதாவது 18 72 டிவைட் பண்றேன். ஓகேவா? 20 mph அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 20 into 30 then 600 மீட்டர். ஓகேவா? 600 மீட்டர் போகுது the distance. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறான், வாட் டிஸ்டன்ஸ் வில் பி கவர்டு பை பஸ் மூவிங் 72 கிலோமீட்டர் இன் 30 செகண்ட்ஸ்னா ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டரு, டைம் வந்து 30 செகண்ட்ஸ். ஆன்சர் வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டோம். அப்போ ஆன்சர் வந்து 600 மீட்டர் வந்துச்சு. ஓகேவா? இதுவே கிலோமீட்டர்ல கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அப்படியே 600 டிவைடட் பை 1000. 0.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? இல்லைன்னா எப்படி வரும்? 6/10 equal to 3/5 கிலோமீட்டர். இப்படியே ஆன்சர் கொடுத்துருக்கலாம். 0.6 கிலோமீட்டர்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான், 3/5 கிலோமீட்டர்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? 600 மீட்டருங்கிறது ஆன்சர் கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்த செகண்ட், கன்வெர்ட் த 13/36 மீட்டர். இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தான், ஒரு எல்டிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். 13/36 மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பர் ஹவரா கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம தப்பு பண்றது என்னன்னா 5/80 இல்ல 18/5 கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஏன் வச்சுக்கோங்க, கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18. சரிங்களா? மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர்னா 18/5. இது ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். அப்படி 13/36 18/5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? 1.3 கிலோமீட்டர். இந்த கன்வர்ஷன் தான் விஷயம். மற்றபடி உங்களுக்கு சம் நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. சரிங்களா? இஃப் a man cover 20 meters in 1 second. சரிங்களா? இஃப் a man cover 20 meters in 1 second னா
என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ டி ஈக்குவல் டு 12 meters டிஸ்டன்ஸு, சரிங்களா? டைம் ஈக்குவல் டு 1 second, சரியா? 1 second. அப்போ ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர் இன் 3 hours 45 minutes அப்படின்னு கேட்குறான், சரியா? A man cover 12 meters in 1 second அப்படின்னு கேட்குறான். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னு தெரியும். இப்போ இங்கே வந்து என்ன ரெண்டு டேட்டா கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸும் டைமும் கொடுத்துருக்கான். அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ 12/1, அப்போ 12 meter/second. இவ்வளோ ஸ்பீடில் வந்து போகும், ஓகேவா? 12 meter/second போவாங்க. 12 meters 1 second 12 meter/second போயிடுவாங்க. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர் இன் 3 hours 40 minutesங்கிறான். ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ்ன்னு கேட்டான், சரியா? அப்போ 12 meter/second நீங்கள் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும், சரியா? km/h ஸ்பீடு வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். ஸ்பீட் ஈக்குவல் டு 12 meter/second இருக்கிறத 12 இன்ட்டு, சரியா? மீட்டர்/செகண்டை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும், ஓகேவா? அப்போ 12 இன்ட்டு 18 வந்து ப்ளஸ் 24, கரெக்டு தானே? சரி, ஓகேங்களா? 206/5 km/h. அடுத்தது ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் கேன் ஹி கவர் இன் 3 hours 45 minutesங்கிறான். அப்போ டைம் வந்து என்ன கொடுக்குறான், டைம் வந்து 3 hours 45 minutes கொடுக்குறான். அப்போ நான் இதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும், எல்லாத்தையும் ஹவரில் கன்வெர்ட் பண்ணணும். 3 hours 45 minutesனா 45/60 ஈக்குவல் டு 3/4 hour ஈக்குவல் டு அப்போ 15/4 hour. ஓகேங்களா? 3 hours 45 minutes எப்படி எழுதலாம், 3.25 மணி நேரம். அதை ஃப்ராக்ஷனில் மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோன்னா 15/4 hour, ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளோ, 206/5 மல்டிப்ளை 15/4. இது ஏன் நாங்கள் ஃப்ராக்ஷனால கன்வெர்ட் பண்ணலைன்னா இதை சிம்பிளாக கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. Sir, 12 into 18 216 தானே சார்? சரி சரி. ஆமாம் சார், 216. 216, ஓகேங்களா? 216/5 மல்டிப்ளை 15/4, சரிங்களா? இவ்வளவுதான். இது வந்து கன்வர்ஷன் தான் எல்லா இடத்துலையும். அதே மாதிரி நம்மளுக்கு டேட்டா 3, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைமு, இதில் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும், ஓகேவா? டிஸ்டன்ஸா ஸ்பீடா எது கொடுத்துருக்காங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்கள் யூனிட் வச்சு கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸை மீட்டராகவும் கிலோமீட்டராகவும் தான் கொடுப்பாங்க. டைமை வந்து செகண்டாகவும் ஹவர்லையும் கொடுப்பாங்க. ஸ்பீடை வந்து பர் ஹவர் அப்படின்னு எம்பிஎஸ் இல்லைன்னா கேஎம்பிஹெச் ஆர் km/h ஆர் மீட்டர்/செகண்ட் அப்படின்னு யூனிட்ல கொடுப்பாங்க, சரியா? கன்வெர்ட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அடுத்தது இது ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? A person crosses 600 meter long street in 5 minutes. What is his speed
in kilometer per hour. ஓகேவா? a person crosses 600 meter long street in 5 minutes. What is his speed in kilometer per hour னு கேக்குறான். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர், டைம் வந்து 5 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கான். 5 மினிட்ஸ்னா 300 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம்னா 600 டிவைடட் பை 300, 2 மீட்டர் per செகண்ட். அப்போ மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per ஹவரா கன்வெர்ட் பண்ணோம்னா 2 மல்டிப்ளை 18/5. அப்போ 36/5, 7.2 ஹவர். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு 2 டேட்டா கொடுத்துருவாங்க. எதர் டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்பீடு, ஆர் ஸ்பீட் ஆர் டைமு, ஆர் டிஸ்டன்ஸ் ஆர் டைம். எது கொடுத்தாலும் இன்னொரு டேட்டா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே கன்வர்ஷன் தான் மெயின். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மினிட்ஸை செகண்ட்ஸாகவும் ஹவராகவும் கன்வெர்ட் பண்ண தெரியணும். ஸ்பீடில் வந்து மீட்டர் per செகண்டாக இருந்தால் கிலோமீட்டர் per ஹவராக கன்வெர்ட் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா போதும். ஓகேங்களா? An aeroplane covers a certain distance at the speed of 240 kilometers in 5 hours. To cover the same distance in 1/2/3 hours. ஓகேங்களா? ஒரு ஏரோப்ளேன் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் ஸ்பீடை வந்து 240 கிலோமீட்டர் per ஹவர்ல போகுது, 5 ஹவர்ஸ்ல போகுது. ஓகேங்களா? அப்போ ஸ்பீடு வந்து எவ்வளோ? 240 கிலோமீட்டர் per ஹவர், டைம் வந்து 5 ஹவர்ஸ்ல போகுது. இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 240 × 5, 1200 கிலோமீட்டர் per ஹவர், 200 கிலோமீட்டர் போகும். ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னா 5 ஹவர்ஸ்ல 1200 கிலோமீட்டர்ஸ் போகும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறான்? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1/2/3 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தா? ஸ்பீடும் டைமும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொன்னா நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? செகண்ட்ல என்ன கொடுத்துட்டான்? டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ரெண்டாவதா ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் சேம் அதே. அப்போ 1200 கிலோமீட்டரு 1/2/3 ஹவர்ஸுங்கிறான். 1/2/3ன்னா எவ்வளோ? 1/2/3 ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா 5/3. கரெக்டா? மிக்சடு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 5/3. அப்போ ஸ்பீடு வந்து 1200 கிலோமீட்டர்ஸு டிவைடட் பை ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ 5/3. 1200 டிவைடட் பை 5/3னா இந்த 3 வந்து மேலே மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 3600 டிவைடட் பை 5, அப்போ 720 கிலோமீட்டர் per ஹவர். அப்போ டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ் இன் 1/2/3 ஹவர்ஸ் எவ்வளோன்னா 720 கிலோமீட்டர் per ஹவர். சரிங்களா? இங்கே டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் இந்த மூணையும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுட்டா போதும். இது ஒரு சம்மு. இது நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ் த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் 54 கிலோமீட்டர் per hour and including stoppages it is 45 kilometer per hour. How many minutes does the bus stops per hour அப்படின்னு கேட்குறான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூடிங் ஸ்டாப்பேஜ்னா ஜஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா? ஒரு ஸ்டாப்ல ஸ்டார்ட் பண்ணா எண்டில் தான் போய் ஸ்டாப் ஆகும். பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா கோயம்புத்தூர் தான் போகும். அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப்பே ஆகாது. அப்போ கிலோமீட்டர் வந்து 54 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போகுது. இன்க்ளூடிங் ஸ்டாப்பேஜஸ்னா 45 கிலோமீட்டர் per hour. நின்று போகுது அப்படின்னா, சப்போஸ் ஈரோட்டில் கோயம்புத்தூர்னா பெருந்துறை, பெருமாநல்லூர், அவினாசி எங்களை ஸ்டாப் ஆகி போகுது அப்படின்னா அப்போ வந்து 45 கிலோமீட்டர் per hourல போகுது. ஹவு மெனி மினிட்ஸ் டஸ் த பஸ் ஸ்டாப்ஸ் per hour அப்படின்னு கேட்டா ஆக்சுவல் ஸ்பீடு வந்து எவ்வளோ? 54 கிலோமீட்டர் per hour. ஓகேங்களா? ஸ்டாப்பேஜ் ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 9 கிலோமீட்டர் per hour. அதாவது அந்த பஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா எடுத்துக்க டைம் வந்து டிஃபரன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர் per hour தான். கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? டைம் கேட்குறான். டைம் வந்து ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா அது வந்து எவ்வளோ கிலோமீட்டரு ஸ்டாப் ஆகுது அப்படின்னா 9 கிலோமீட்டருக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா கால்குலேட் பண்ணுறது, இப்போ 54 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது 45 கிலோமீட்டர் தான் போகுது அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து அந்த 9 கிலோமீட்டர் தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவரில் ஒரு பஸ் வந்து 54 கிலோமீட்டர் போகுது
ஓகேங்களா. இன்னொரு பஸ் வந்து 45 கிலோமீட்டர் போகுதுன்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டரு. அந்த 9 கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த டைம் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது. இதர் வந்து அவர் ஃபாஸ்டா ஓட்டுறதுனாலயா இருக்கலாம், இல்ல இங்க வந்து ஸ்டாப்பேஜ் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸ்டாப் ஆகி ஒன்னு நான் ஸ்டாப்பா போகுது, இன்னொன்னு வந்து நிறைய பஸ் ஸ்டாப்ல நின்று போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்ப ஸ்டாப்பேஜ் டைம் வந்து 9 கிலோமீட்டர். ஓகேங்களா. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 9ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா. டிவைடட் பை 54ங்கிறது டைம் டேக்கன். அப்ப 1/6 கிலோமீட்டர் பர் 1/6 கிலோமீட்டர் 1/6 கிலோமீட்டர். அப்ப எவ்வளோ டைம்னு கண்டுபிடிக்கல, 1/6 மல்டிப்ளை 60. ஓகேங்களா. அதாவது கிலோமீட்டரை நம்ம வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்றோம். அப்ப 1/6 இது கிலோமீட்டர் பர் ஹவர்ல 1/6 ஹவர். ஓகேங்களா. 1/6 ஹவர். இப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இங்க வந்து என்னன்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்க அந்த 9ங்கிறது கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அந்த 9 எப்படி வருதுன்னா அந்த ரெண்டுக்குள்ள அந்த ஸ்பீடுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்ப 1/6 ஹவர்ஸ். அப்ப 1/6னா எவ்வளோ மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம்ல பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா. நம்மளது இது வரைக்கும் கேட்ட மாதிரி கொஸ்டின்ஸ்ல பார்க்கல. இருந்தாலும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இது ஒரு சம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ம. இதெல்லாம் சம் பார்க்கறதுக்கு இதா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா. PQR என்ன, இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். சரிங்களா. என்ன PQR என்ன சைக்கிள் ரேஸ் ஆஃப் 4500 மீட்டர்ஸ். சரிங்களா. அப்ப 4500 மீட்டர்ஸ்க்கு சைக்கிள் ரேஸ் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 4500 மீட்டர்ஸ். ஓகே. P cycles twice as fast as Q. சரிங்களா. P வந்து ஒரு கிலோமீட்டர், P வந்து Q ஓட 2 மடங்கு ஃபாஸ்டா ஓட்டுவான். சரியா. இப்போ Q 1 கிலோமீட்டர் போனா P வந்து 2 கிலோமீட்டர் போயிடுவான். P வந்து ரெண்டு மடங்கு Q ஓட ஃபாஸ்ட். சரியா. ஓகே. R cycles 1/3 as fast as Q. R வந்து 1/3 as fast as Q. சரிங்களா. அப்ப R complete the race in 45 minutes. சரிங்களா. R வந்து 45 மினிட்ஸ்ல முடிச்சிடறான். ஓகேங்களா. PQRங்கிற ஒரு சைக்கிள் ரேஸ், 4500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். P cycles twice as fast as Q னா P equal to TQ. R cycles 1/3 as fast as Q னா 1/3 ஸ்பீட்ல ஃபாஸ்டா போகுது. அப்ப R வந்து 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுது. அப்ப டைம் டேக்கன் பை R வந்து 45 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்படின்னா P எப்படி முடிச்சிருப்பான் அப்படிங்கறது அப்படியே இந்த ரிவர்ஸ்ல சம் போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் R எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு அடுத்து Q கண்டுபிடிச்சு P கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. அதுதான் இங்க போட்டிருப்போம். ஓகேங்களா. ஸ்பீட் ஆஃப் R ஈக்குவல் டு 1/3 ஸ்பீட் ஆஃப் Q. ஓகேங்களா. R take is 3 times more than Q. கரெக்டா. இப்ப R வந்து 45 மினிட்ஸ்ல முடிக்கிறாங்கன்னா Q வந்து 15 மினிட்ஸ்லயே முடிச்சிருவாங்க. ஓகேவா. Q equal to 3R அப்படின்னு மாத்தலாம். இந்த 1/3 இந்த 3 வந்து லெஃப்ட் சைட் போச்சுன்னா 3R ஆயிரும். இப்போ Q equal to 3Rன்னு சொல்லலாம். ஓகேங்களா.
அப்ப P is twice as Q na, so P finish in 7.45 minutes. சரிங்களா? So P finish பண்ணா Q வந்து half of the raceல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்ப இதையே அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. PQR in a cycle race of 4500 meters. P cycles twice as fast as Q. அப்ப P equal to 2Q. R cycles 1/3 as fast as Q. அப்ப R equal to 1/3 Q. Q equal to 3R ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்ப டைம் டேக்கன் பை R 35 மினிட்ஸ்னா டைம் டேக்கன் பை Q வந்து Q equal to 3 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டா போயிடுவான். ஓகேவா? அப்போ வந்து R வந்து 45 மினிட்ஸ்லயே முடிக்கிறான். சரியா? R 45 மினிட்ஸ்லயே முடிச்சுன்னா இது வந்து 1/3 டைம் வந்து Q 1/3 டைம் ஆஃப் Q அப்படின்னா Q வந்து 45/3 ஏன்னா அவ்வளோ ஸ்பீடா இருக்கும். அப்போ வந்து 15 மினிட்ஸ். சரிங்களா? அப்ப இங்க P ஈக்குவல் டு 2Q, அதாவது P வந்து Q விட 2 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா P வந்து 15/2. அப்ப 7.5 மினிட்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஓகேங்களா? இது அப்படியே ஸ்பீடுக்கும் இதுக்கும் ரிவர்ஸ்ல போகும். சரிங்களா? ஸ்பீடு ஃபாஸ்டாக ஆக டைம் வந்து குறையும். ஓகேங்களா? R வந்து 45 மினிட்ஸ் எடுத்துக்கிறான் அப்படின்னா Q வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எடுத்துக்குவான். ஓகேங்களா? P வந்து அதுல பாய்தான் எடுத்துக்குவான். ஏன்னா அதான் ஸ்பீடு ரேஷியோ கொடுத்துருக்கான். அதாவது Q ஈக்குவல் டு 3R என்ன மீனிங்னா Q வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் போகுதுன்னா R வந்து அப்பதான் 1 கிலோமீட்டர் போயிருப்பான். அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? R ஸ்பீடு கம்மியா இருக்கு, Q அதை விட அதிகம், P வந்து இவங்க 2 பேர்த்த விட அதிகம். ஓகேவா? ஸ்பீடு. ஓகே. இப்ப இதே டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 4500 மீட்டர்ஸ் போகணும். டிஸ்டன்ஸ் வந்து 4500 மீட்டர்ஸ் போகணும். சரிங்களா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? வேர் வாஸ் Q then where was Q from the finishing line when P finished the race ன்னு கேட்கறான். சரியா? then where was Q from the finishing line when P finished the race ன்னு கொடுக்குறான். நார்மலா வந்து P ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா? P வந்து ரேஸ முடிக்குது. P வந்து ரேஸ இந்த 4500 மீட்டர்ஸ் ரேஸ வந்து கம்ப்ளீட் பண்ணிருது. எப்போ P கம்ப்ளீட்ஸ். P வந்து ரேஸ முடிச்சுட்டு இருக்கான். அப்படின்னா வேர் வாஸ் Q from the finishing line அப்படின்னு கேட்கறான். ஜஸ்ட் பாருங்க, P ஈக்குவல் டு 2Q. ஓகேங்களா? P வந்து Qவோட 2 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். அப்ப இவன் வந்து ரேஸ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா Q வந்து சென்ட்ரல் இருப்பான்னு அர்த்தம். கரெக்டா? Q சென்ட்ரல் இருப்பான் அப்படின்னா எவ்வளோ? 2250 மீட்டர்ஸ் தான் போயிருப்பான். சரியா? சென்டர். இந்த சம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனா PQR இந்த 4500 மீட்டர்ஸ் இந்த வேலையும் தேவையில்லை. இது ஒண்ணுதான். P cycles twice as fast as Q, then where was the Q? இந்த ரெண்டை மட்டும் வச்சு சம் போட்டுடலாம். இது வந்து தேவையில்லாத டேட்டா தான். இந்த டேட்டாவே தேவையில்லை.
சரிங்களா? ஆனா ஏன் நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் மாத்தி கேட்கலாம். இந்த சம்ல வந்து அப்படி கேட்டிருக்காங்க. வேர் வாஸ் த கியூ வென் ஃபினிஷிங் த வென் பீன்னு கேட்கறாங்க. சப்போஸ் ஆர்ன்னு கேட்டாங்கன்னா இந்த எல்லா மெத்தடும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா தான் போட முடியும். அதுக்காக சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு 4500 மீட்டர் ரேஸ் இருக்கு. PQR இருக்காங்க. P வந்து Qவோட 2 மடங்கு ஃபாஸ்டா இருப்பான். P ஈக்குவல் டு 2Q. ஓகேவா? Q வந்து எங்க இருப்பான்? தென் வேர் வாஸ் த Q ஃப்ரம் த ஃபினிஷிங் லைன் வென் P ஃபினிஷ் த ரேஸ். P ஃபினிஷ் த ரேஸ்னா 4500 மீட்டர் P போயிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப Q எங்க இருப்பான்னா ஆஃப் ஆஃப் த ரேஸ்ல இருப்பான். கரெக்டா? ஏன்னா அவன் வந்து P equal to 2Q னா Q equal to P divided by 2. அவ்வளவுதான். அப்ப Q 4500 போயிட்டானா இவன் 2250 மீட்டர்ஸ்ல தான் இருப்பான். சரிங்களா? இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்மு. இந்த டேட்டா கேட்காம ஒரு 4-5 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரிங்களா? கொஸ்டின் வந்து பெருசா இருக்குன்னு இது பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து இதே மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த சம்மே ரொம்ப ஈஸியா இருக்கு. சரிங்களா? Q முடிக்கல R எங்க இருப்பான்னு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கலாம். சரியா? நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மாடல் கொஸ்டின் போஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறேன். சால்வ் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ல சிம்பிளா P equal to 2Q அதை மட்டும் வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணிட்டா போதும். சிம்பிளான சம்ம. A car is running at the speed of 108 km/h. What distance it will cover in 15 seconds? இது போஸ்ட்மேன் MTS எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ஸ். டேட்டா மாறாம ஜஸ்ட் இங்க கன்வர்ஷன் தான் மெயின். ஏன்னா ஸ்பீடு வந்து km/hலயும் டிஸ்டன்ஸ் வந்து செகண்ட்ஸ்லயும் கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா கிலோமீட்டர் ஆன்சர்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க மாத்திக்கணும். ஓகேங்களா? ஆன்சர்ல வந்து மீட்டர்ல கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆன்சர்ல வந்து கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதாவது என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க, இங்க டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ்னா எதர் மீட்டர் ஆர் கிலோமீட்டர், இந்த ரெண்டுல தான் ஏதாவது இருக்கும். அதனால கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், மீட்டர்னா மீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு போடணும். கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே ரிவர்ஸ்ல மீட்டரை கிலோமீட்டர்னா 18/5 மல்டிப்ளை பண்ணணும். இது நார்மலா வர்ற ட்ரெயின் சம். சரிங்களா? ட்ரெயின் சம்னு சொல்லுவோம். The speed of the train is 90 km. What distance it will covered by the train in 10 minutes? ஓகேவா? Speed of the train is 90 km/h னா 60 மினிட்ஸ்ல 90 கிலோ, அதாவது 1 ஹவர்ல 90 கிலோமீட்டர்ஸ் போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 10 மினிட்ஸ்ல இருந்தா எவ்வளவு போகும்? 15 கிலோமீட்டர் போகும். அவ்வளவுதான். இதையே டேட்டா வச்சு போட்டோம்னா 90 km/h மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 90 × 5/18 இப்போ 25 மீட்டர் பர் செகண்ட். ஃபார்முலா போட்டீங்கன்னா 25 × 600 15,000 மீட்டர். 15,000 மீட்டர்னா 15 கிலோமீட்டர். ஓகேவா? இல்லைன்னா டைரக்டாவே 90 × km/h மீட்டர் பர் செகண்டை கன்வெர்ட் பண்ணாமே இந்த சம் போடலாம். அப்ப மினிட்ஸை வந்து நீங்க ஹவரா கன்வெர்ட் பண்ணிருக்கணும். எப்படின்னா 10/3 10 மினிட்ஸ்ங்கிறது எப்படி எழுதுவீங்க? 10/60. அப்ப 1/6. ஓகேங்களா? அப்ப 90 × 1/6 15 கிலோமீட்டர் டைரக்டா போடலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுலையுமே காமிச்சிருக்கேன். 2 மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணி கிலோமீட்டரா போறதும் சொல்லியிருக்கேன். கிலோமீட்டர் பர் ஹவர், அதே மாதிரி கிலோமீட்டர் பர் ஹவர்ல மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்றது போட்டிருக்கேன். ஆன்சர்ல எப்படி இருக்கோ அதுக்கு மீட்டர்ல இருந்தா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கிலோமீட்டர் இருந்தா கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஆன்சர் மாதிரி. ஓகேவா? த ஸ்பீட் ஆஃப் த கார் இஸ் 90 km in first hour and 60 km in next hour. What is the average speed of the car ன்னு கேட்கறான். சரியா? ஃபர்ஸ்ட் 90 km போகுது, நெக்ஸ்ட் ஹவர் 60 போகுது. அப்போ டோட்டலா 150 km போயிருக்கும். ஆவரேஜ்னா 2 மணி நேரம். அப்ப 75 km/h. இந்த கேட்ட கொஸ்டின் தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இது ஆவரேஜ் சமாவும் எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லயே எடுத்துக்கலாம். ஓகேவா?
இது train sum. A train 150 meter long is running at a speed of 90 km per hour. Find the time taken by the train to cross a tree, platform or bridge. ஓகேங்களா? இப்போ இந்த சம்ல நம்ம as usual தான். ஒரு ட்ரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரிங்களா, ஒரு ட்ரெயின்னா எவ்வளோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜின்ல இருந்து லாஸ்ட் எண்ட் பாயிண்ட் வெயிட் இருக்கிறது ஒரு ட்ரெயின். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கார் போகுதுன்னா அதனோட லென்த்தை பெருசா கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது காரோட சைஸ் சின்னது தான், அப்போ வந்து அதுக்கு பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ட்ரெயினுங்கிறது ஒரு ஒரு அதுவே ஒரு லென்த்தா இருக்கிறது. ஓகேங்களா? அதனால அதையும் ஒரு டிஸ்டன்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மரத்தை கிராஸ் பண்ணது அப்படின்னா மீனிங் என்னன்னா, சரிங்களா, ஒரு ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ட்ரீ அதாவது அந்த இன்ஜின் டிரைவர் அதுல இருந்து லாஸ்ட் பெட்டி கடைசி பெட்டி வருது இல்லையா, அது கிராஸ் பண்ற வரைக்கும் உண்டான டைம். அப்ப 150 மீட்டர் லாங் ட்ரெயின் என்ன அர்த்தம்னா அந்த டிஸ்டன்ஸே 150 மீட்டர் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ரெண்டுக்கும் நான் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒரு ட்ரெயின் வந்து 150 மீட்டர் இருக்கு, அது ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுது அப்படின்னா என்ன மீனிங்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 150 மீட்டர் தான். சரிங்களா? இதே ஒரு ட்ரெயின் 150 மீட்டர் இருக்கு, ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பிரிட்ஜு 150 மீட்டர் அப்படி இருக்குன்னா என்ன மீனிங்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 300 மீட்டர். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு ட்ரீனா அது ஒரு பாயிண்ட் மாதிரி. ஓகேவா? ட்ரீங்கிறது ஒரு டாட் மாதிரி, ஒரு சின்ன பாயிண்ட். அதை கிராஸ் பண்ணோம்னா ட்ரீக்கு பெரிய டிஸ்டன்ஸ் லென்த் கிடையாது, அதனால ட்ரெயின் கிராஸ் ஆயிடும். இதுவே பிரிட்ஜுனா, சரிங்களா, ட்ரெயின் மாதிரியே அது இருக்கு இல்லையா, அப்படி இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? இதனோட லென்த் வந்து 150 இருக்குன்னா ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயினே ஒரு லென்த் இருக்கும். சரிங்களா? ட்ரெயின் இது 150 மீட்டர் இருக்குது. ஓகேவா? ட்ரெயின் இந்த பிரிட்ஜ், இதுதான் பிரிட்ஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரிட்ஜ் 150 மீட்டர், இது ட்ரெயின் 150 மீட்டர். ஓகேவா? இப்போ இது ஏ பாயிண்ட், இது சரி, இது ஏ பாயிண்ட், இது ட்ரெயினோட இன்ஜின் இருக்கிறது, இது எண்டு. சரிங்களா? அப்ப இதுக்கு ஏ பாயிண்ட் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பாயிண்ட், இது ஸ்டார்ட் பாயிண்ட். சரிங்களா? இது எண்டு. ஓகே. இது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஒரு ட்ரெயின், சரியா, ஒரு ட்ரெயின் ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கிராஸ் பண்ணிட்டு போயிடும். அப்ப இதுவே இந்த இடத்துல ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரீ இருக்குன்னா அது ஒரு டாட், அவ்வளவுதான். அதை கிராஸ் பண்ணி போகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணா போதும். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இதுவே ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த ட்ரெயின் வந்து பிரிட்ஜோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு போகல 150 மீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கும். கரெக்டா? எப்படி? இந்த பாயிண்ட் அந்த எட்ஜ் வரைக்கும் வரையில, அடுத்தது அந்த ட்ரெயின் மறுபடியும் ஃபுல்லா வெளியில் போகணும். இந்த எண்டு, ட்ரெயினோட எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெயினோட எண்டு இந்த எண்டை கிராஸ் பண்ணும்போது தான், ஓகேவா, இந்த எண்டை கிராஸ் பண்றப்ப தான் ட்ரெயின் ஃபுல்லா கிராஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அப்ப ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் ஃபுல்லா கவர் ஆகி இந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் ஃபுல்லா கவர் ஆகும். கரெக்டா? அப்ப ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா ஜஸ்ட் ட்ரெயினோட லென்த்தை மட்டும் டிஸ்டன்ஸா வச்சுக்கணும். இதுவே ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த பிரிட்ஜோட லென்த்தையும் டிஸ்டன்ஸ்ல சேர்த்திக்கணும். அப்ப இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணு சொல்ற சம்ல வந்து பிரிட்ஜோட லென்த் பிளஸ் ட்ரெயினோட லென்த். ஜஸ்ட் ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுது அப்படின்னா
ட்ரெயினோட லென்த்தை மட்டும் டிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இதுதான் சம்மு. ஓகேவா? அப்போ ட்ரெயின் 150 மீட்டர் ரன்னிங் எல்லாம் ஸ்பீடு வந்து 90. ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது? டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர்னு கொடுத்துருக்கான், ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்கான். ஆன்சர் வந்து செகண்டில் இருந்ததுனால நான் வந்து ஸ்பீடை வந்து மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ 90 × 5/18, அப்போ 25 மீட்டர் பர் செகண்டு. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் 150, ஸ்பீடு வந்து 25. அப்போ 150 divided by 25 வந்து 6 seconds. அப்போ a train 150 meter long at a speed of 90 kilometer ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுறதுக்கு 6 seconds எடுத்துக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, a train 700 meter long running at the speed of 72 kilometer if it crossed a tunnel in 1 minute. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டனல்னா என்னது? ஒரு குகை. டனலு பிரிட்ஜு எல்லாம் ஒன்று தான். சரியா? டனல் சம்னாலும் டனலும் ஒரு லென்த் இருக்கும், பிரிட்ஜுக்கும் ஒரு லென்த் இருக்கும். சரியா? அப்போ 1 minute வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டனல்? அப்போ ஒரு ட்ரெயின் வந்து அந்த இது ஒரு டனலை கிராஸ் பண்ணுறதுக்கு 72 km/h போகுது, 700 மீட்டர் லாங்கு எடுத்துக்குது, 1 நிமிஷம் எடுத்துக்குது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. டிஸ்டன்ஸ் 700 மீட்டரு, ஸ்பீடு வந்து 72 கிலோமீட்டர். நம்ம மீட்டரில் இருக்கிறனால இது செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 72 × 5/18 வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? டு கிராஸ் த ட்ரெயின் டனல் த ட்ரெயின் நீட்ஸ் டு டிராவல். நல்லா நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் டோட்டல் டிராவல் என்னன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனல். கரெக்டா? லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனல். இந்த பிரிட்ஜ் சம்ல சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான். இந்த இதுக்கு பதிலாக டனல்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். டனலோட லென்த் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ டனலை கிராஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரெயின் வந்து டனலுக்குள்ள என்ட்ரி ஆகும், எண்ட் ஆகி இந்த எண்ட் பாயிண்ட், இந்த ட்ரெயினோட எண்ட் பாயிண்ட் வெளியில் போகிறப்ப ஃபுல்லாக கவர் பண்ணும். ஓகேவா? அப்போ டோட்டல் டிராவல் வந்து எவ்வளோன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனல். அப்போ 700 + x தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? ட்ரெயின் கிராஸ்டு இன் 1 minute, அதாவது 60 செகண்ட்ஸில் கிராஸ் ஆயிடுது. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 20 × 60. அப்போ 1200 மீட்டர் போயிடுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1200. நம்ம ஆன்சரில் டைரெக்டாக 1200 இருக்கும், போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இங்கே ட்ரெயினோட லென்த்தை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 700 மீட்டரை மைனஸ் பண்ணோம்னா லென்த் ஆஃப் த டனல் வந்து 500 மீட்டர். இப்போ 500 மீட்டர் டனலை வந்து ஓகேவா 72 km/h போனால் அது வந்து 1 minute கிராஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத இந்த சம்மோட மீனிங். அதுக்கு தான் அந்த இதுக்கு முன்னாடி சம்மா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணதுங்கப்ப அதை ஒரு பெரிய லென்த்தாக எடுத்துக்க தேவையில்லை. இதுவே ஒரு டனலை பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது ட்ரெயின் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா லென்த் ஆஃப் தி ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் ஆர் டனல். ஓகேவா? அந்த ரெண்டும் சேர்த்து தான் டிஸ்டன்ஸ். இந்த சம்ல சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம்? d = 700, s = 72. அப்போ டைரக்டா 70 கன்வெர்ட் பண்ணிட்டு 20 × 60 = 1200 டிஸ்டன்ஸ் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸ்ல எதுவும் கவர் ஆகுதுன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயினும் சேர்ந்துருக்கு. அப்போ டனலோட லென்த் தான் கேட்குறான். அப்போ லென்த் ஆஃப் த ட்ரெயின் 700னா டோட்டல் 1200 கண்டுபிடிச்சிருப்போம். அந்த 1200 கண்டுபிடிக்கிறது சிம்பிள். பட் ஆனால் ஜஸ்ட் இங்கே வந்து நம்ம யோசிக்க வேண்டியது லென்த் ஆஃப் த ட்ரெயினை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த அதையும் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் செம்ம. ஓகே, நம்ம சிலபஸ்ல போத் மாஸ் பார்த்தாச்சு. பர்சன்டேஜ் கணேஷ் சார் எடுத்தாரா? பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தாச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்னும் பார்க்கல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், யூனிட்டரி மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா வச்சு சில டிஃப்ரெண்ட்டான சம்மெல்லாம் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம லாஜிக்கல் ரீசனிங்கும் பார்க்கலாம். சரிங்களா? லாஜிக்கல் ரீசனிங்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டோம்.
எந்த மாடல்ல சம் வரும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் சீரீஸ்ல வர லாஜிக்கல் ரீசனிங் எந்த மாதிரிலாம் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது நம்பர் சீரீஸ்ல வரும், அடுத்தது பிக்சர் பேஸ்ல வரும், அடுத்து இங்கிலீஷ்ல வரும், ஆட் மேன் அவுட் வரும், அடுத்தது ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஒரு கிளாஸ் இருந்தால் போதும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கிளாஸ், 2 கிளாஸ் இருந்தால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம டைம் கிடைக்கிறத பொறுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வந்து லாஜிக்கல் ரீசனிங், இந்த 2 பார்த்தோம்னா நம்ம கவர் பண்ண மாதிரி தான். ஆல்ரெடி எல்லாமே கிளாஸ் எடுத்தது பழைய கிளாஸ் இருக்கும், நீங்கள் அதையும் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? நல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? கிளாஸ் முடிச்சுக்கலாம், எல்லாம் லெஃப்ட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஆல். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.